ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்கள் நலமாகவே இருக்கோம். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே. ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IM மேஷம், @IM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா 2 சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. முதலாவதாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2 சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது சிம்பிளாக பார்க்கும்போது தான் தெரியும், ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல தைரியம், மன உறுதி வேண்டும் நண்பர்களே. அது ஒரு விடாப்படியான ஒரு குணம் வேணும், அப்போ தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், மாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மேலும் சனிக்கிழமை சேர்ந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம். சிவன் வழிபாடு மாலை நேரத்தில் போயிட்டு நீங்கள் சிவபுராணம் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். வீட்டிலேயே படிக்கலாம், அல்லது அருகில் உள்ள சிவன் சன்னதிக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கிட்டு சிவபுராணம் படிப்பது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான நமது தனுசு ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் அமைந்துள்ளது. இன்றைய தினமும் நாளை தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால முக்கியமான 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும் நண்பர்களே. எனவே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த 4 விஷயம் என்னன்றது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் உங்களுக்கு முழுமையாக இருக்கு நண்பர்களே. எனவே முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசைப்படக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் பேராசை குணம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஏன்னா நிறைய பேர் உங்களை அந்த மாதிரியான அப்ரோச்சோட நாங்கள் அணுகுவாங்க, நிறைய ஆஃபர் தருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா நான் 1 மாதத்தில் மாற்றி தரேன் அப்படின்ற மாதிரி நம்ப முடியாத நிறைய ஆஃபர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அதோட அந்த பணம் தொலைஞ்சு போயிடும். ஸோ உங்கள் பணத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் நம்பி நீங்கள் எந்த பணத்தை கொடுக்க வேண்டாம். எந்த புதிய முதலீடுகளும் மேற்கொள்ள வேண்டாம் நண்பர்களே. முடிந்த அளவுக்கு உங்களது பணத்தை நீங்கள் பத்திரப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப அவசியங்கிற செலவுகளை மட்டும் செய்யுங்க, மற்ற செலவுகளை தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. உங்களுக்கு இன்றைய தினம் நாளை தினம் இருக்கிறதுனால நாளை மறுநாள் திங்கட்கிழமை வரைக்கும் நீங்கள் செலவுகளை தள்ளி போட வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். பேராசை தூண்டுவாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இரண்டாவதாக மனசுல எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவையில்லாத பயத்தை வச்சுக்க கூடாதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு பிரம்மையை வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, இந்த விஷயம் நடந்தா இந்த இதெல்லாம் சைடு எஃபெக்ட் ஆகும்,
அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சு நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு வரலாங்க. அதனால நீங்க அந்த மனக்குழப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்க. அந்த மாதிரியான பயத்தை வந்து மனசுல இருந்து விரட்டி அடிச்சிருங்க. அதனால உங்க நேரத்தை நீங்க அதிகமாக மிச்சம் பண்ண முடியும். தன்னம்பிக்கையோட உங்க வழக்கமான வேலைகளை எப்பவும் போல செய்யலாம். அதுல எந்த தடையும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய விஷயங்களை முடிவெடுக்கிறது தான் கொஞ்சம் குழப்பம் வரும். ஸோ அதை மட்டும் தவிர்த்து விடுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. பயத்தை விட்டு ஒழிங்க. இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டா நீங்க கொஞ்சம் அசால்ட்டா உங்க காரியங்களை இருந்து விட வேண்டாம். கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க கொஞ்சம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்க சுத்தி நடக்கிறத அலர்ட்டா நீங்க கவனிங்க. 3வதாக நீங்க இன்றைய தினம் மிக முக்கியமாக பேச்சை கட்டுப்படுத்த வேண்டுங்க. உங்க பேச்சுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருங்கிறதுனால அமைதியா இருந்துறது இன்னைக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கனிவா பேசுங்க. அப்படி இல்லையா கொஞ்சம் அமைதியா இருந்துறது இன்னும் நல்லது நண்பர்களே. வாக்குவாதங்கள் யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரியணும் இல்லையா? அது கண்டிப்பா இன்னைக்கு நடக்காது. அதனால உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு அப்புறமே பேசுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. பேச்சுகள்ல ரொம்ப கவனமா வேணும். 3ஆம் நபராக யாருடைய பிரச்சனையும் நீங்க போய் தலையிட்டு பிரச்சனைகளை இதுக்கு பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அதனால உங்களுக்கு தான் நஷ்டமாகும். உங்களுக்கு தான் சங்கடங்கள் வந்து சேரும். ஈவன் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்க கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். 4வதாக இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. எந்த சூழ்நிலையிலும் கோபப்படக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. இறை வழிபாடுகள் செய்யுங்க. தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம் போன்றவற்றை செய்து கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க போயிட்டு ஸ்ரீருத்ரம் போட்டு கேளுங்க அல்லது சிவபுராணம் படிங்க. அங்க நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்துக்கிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை நடக்கும். அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க கான்ட்ரிபியூட்டர் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக கண்டிப்பாக உங்களது இறை வழிபாடுகள் சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே கண்டிப்பாக அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த தினம் மன அமைதிக்காக ஒரு நிமிட கோபத்தை கூட நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. கோபம் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடுங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த 4 விஷயம் தாங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமையும். இன்றைய தினம் நீங்கள் இன்ப சுற்றுலாக்கள் மேற்கொள்ளலாம். ஆனா அப்படி பயணங்கள் ஏதாவது மேற்கொள்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் பொறுப்புணர்வோட கூடுதல் அலர்ட்டா உங்க பொருட்கள் மீது கவனம் வேணும் நண்பர்களே. இன்றைய தினம் சில பொருட்கள் வந்து தொலைந்து போகவோ அல்லது டேமேஜ் ஆகவோ வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைய நண்பர்களே. இந்த 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உங்களது குடும்ப வாழ்க்கை என எல்லாத்துலயுமே இந்த 4 விஷயம் பொதுவாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலரை யூஸ் பண்ணுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் லக்கியஸ்ட் நம்பராக நம்பர் 4ஐ செலக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க. நான் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோட அனைவருமே இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருங்கள். நீங்களும் அதனால் பலன் பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ், ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அனைவர்கிட்டையும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க நண்பர்களே. புதிய முயற்சிகள் இன்னைக்கு கண்டிப்பாக வேண்டாம். அந்த புதிய முயற்சினாலும் தேவையில்லாத அலைச்சல் தான் உங்களுக்கு ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. சூப்பரா இன்னைக்கு உங்களுக்கு அமையும். பூராடம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு நீங்க இப்பயே முடிஞ்சிருமே, இது என்ன அசால்ட்டா முடிச்சிருவேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில காரியங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை ஏற்படும், காலதாமதம் ஏற்படும். அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லைங்க. கொஞ்சம் உங்களது 4 வேலை செய்யற இடத்துல 2 வேலை தான் செய்ய முடியுதுன்னா அந்த 2 வேலையும் முழுசாக எந்த பெண்டிங் இல்லாம தடை இல்லாம நீங்க எந்த விதமான ஒரு டவுட் இல்லாம ரிசல்ட் கரெக்டா இருக்கான்ட்டு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணி நீங்க உங்க காரியங்களை முடிங்க. கண்டிப்பா 2 வேலையும் முடிச்சாலும் பர்ஃபெக்டா முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இழுபறியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொறுமையை கடைபிடிங்க நண்பர்களே. இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க வார்த்தைகள்ல கண்டிப்பாக ஒரு பணிவு, ஒரு கனிவு வேண்டும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. விலையுறந்த பொருட்களை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்க வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா செய்யுங்க. இன்றைய தினம் மற்றவர்கள் பற்றிய கேலி கிண்டல் கருத்துக்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. நாவடக்கம் உங்களுக்கு நன்மை தரும்.
வரவேற்கிறோம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.